போன பதிவில் மார்கழி மாதத்தின் முதல் நாளில் நம்ம குளிக்கும் தண்ணீரில் எண்ணெய் போட்டு குளித்தா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு பதிவு பார்த்தோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத முதல் நாளில் நம்ம வீட்டில் வைக்க வேண்டிய செடி என்ன செடி, அதனால் என்ன பயன்கள் என்ன பலன் அப்படின்றத பற்றின பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம எல்லோருக்குமே தெரியும், துளசி வழிபாட்டிற்கு மிக மிக உகந்தது. இந்த மார்கழி மாதம் சில பேர் வீடுகளில் இந்த துளசி செடி இருக்கும். சில பேர் வீடுகளில் துளசி செடி வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது. நாளை மார்கழி மாதம் முதல் நாள், நாளைய தினம் ஒரு துளசி செடியை வாங்கி உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தால் அந்த மகாலட்சுமியே உங்கள் வீட்டிற்கு வந்ததாக அர்த்தம். உங்களுடைய வீட்டில் ஏற்கனவே துளசி செடி இருந்தாலும் நீங்கள் புதுசாக செடி வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த வீட்டில் இருக்கும் பழைய செடிக்கு பூஜை செய்யலாம். ஒருவேளை செடி இல்லை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் மனசில் இருந்தது அப்படின்னா நாளை நீங்கள் தவறவே விட்டுறாதீங்க. அழகான தொட்டியில் அழகான ஒரு துளசி மாதாவை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல துளசி மாதா மகாலட்சுமி தேவி விஷ்ணு பகவான் உங்கள் வீட்டுக்குள் வந்ததாக அர்த்தம். இதை கொண்டு வீட்டிற்குள் உள்தான் வைக்க வேண்டும் அப்படின்றது வேண்டுமா அப்படின்னா கிடையாது. முதல்ல வாங்கிட்டு வந்த செடியை நிலைவாசலுக்கு உள்ளே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் வீட்டிற்கு வெளியே எந்த இடம் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த துளசி செடியை வச்சுருங்க. துளசி செடியை வாங்கிட்டு வந்தால் மட்டும் போதாதுங்க, துளசி செடியை பராமரிக்கணும். பராமரிக்காமல் நம்ம துளசி செடியை ஒரு ஓரமாக அப்படியே போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு தினமும் காலை குளித்து முடிச்சுட்டு அந்த துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீரை ஊற்ற வலது கையில் தண்ணீர் ஊற்றி வலது கையில் பட்ட தண்ணீர் அந்த துளசி செடிக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. நாளை மார்கழி மாதம் பிறக்க இருக்கின்றது. காலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செஞ்சு ஒரே ஒரு மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி துளசி செடியை முடிந்தால் 3 முறை நீங்கள் வலம் உங்களுடைய குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வையுங்க. அதுவே அந்த ஒரு வேண்டுதலே போதும். உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் செல்வ வளத்தில் உயர்ந்து கொண்டே போகும். அந்த மகாலட்சுமி போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு பொன்னும் பொருளும் புகழையும் உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த மார்கழி மாதம் வாய்ப்பு கிடைச்சா துளசி செடியை வாங்கி உங்களுடைய வீட்டில் வைங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த மாதிரி வழிபாடு செய்யறதுக்கு உகந்த ஒரு மாதம் தான் இது. மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் துளசி செடிக்கு தினமுமே நீங்கள் வழிபாடு செஞ்சு தூபதீப ஆராதனை காண்பிச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். மார்கழி மாதம் முடிந்தவுடன் நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் மற்றும் ஏகாதசி இந்த நாட்களிலும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அதில் தவறு எதுவும் கிடையாது. முடிந்தவங்க தினமுமே துளசி செடிக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த பூஜை அது துளசி செடிக்கு பூஜை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் துளசி செடிக்கு ஒரு விளக்கு ஏற்றி தூபம் காட்டுறதுனால நம்ம அடுத்த மார்கழி மாதத்துக்குள்ளே உங்களுடைய குடும்ப வளர்ச்சியை பார்த்து நீங்களே பிரமிச்சு போவீங்க. இதுதான் ஒரு துளசி செடிக்கு பூஜை பண்ணுறவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க உயர்ந்ததனுடைய ஒரு விஷயமே இதுதாங்க. நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நீங்களும் உயர்ந்து ஒரு நல்ல புகழினுடைய உச்சியில் இருப்பீங்க. இது மாதிரி நீங்கள் பிரமிச்சு போகிற அந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மார்கழி மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து துளசி செடியை உடனடியாக உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு நீங்கள் முதல் நாள்லேருந்தே நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.